வர வர இந்தியாவில் பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே வருது. இந்தியா மட்டும் இல்லை, டோட்டலாக வேர்ல்டு வைடாக பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே தான் வருது. ஸோ இதுக்கு நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு பர்சன் 2 to 3 pounds ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை வந்து எமிட் பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் சுவாசிக்கிறது, பைக்கில் போகிறது, காரில் போகிறது, மேக்ஸிமமாக ஏதோ ஒரு இடத்துல பொதுவாக எதாவது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு பர்சன் கிட்டத்தட்ட 2 to 3 pounds ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து எமிட் பண்றான் ஒரு நாளைக்கு. சரி, அதை தான் நியூட்ரல் பண்றதுக்கு மரம் இருக்கே ப்ரோ அப்படின்னு கேட்டா கரெக்ட் தான். மரத்தினால வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆக்சிஜனா கன்வெர்ட் பண்ண முடியும், அது கரெக்ட். பட் இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஒரே ஒரு மரத்தினால வெறும் 10 கிலோ ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் அந்த ஆக்சிஜனா கன்வெர்ட் பண்ணி தர முடியும். எப்போ ஒரு வருஷத்துல 10 கிலோ ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து ஆக்சிஜனா கன்வெர்ட் பண்ணி தருது. அது வந்து எவ்வளவு கம்மிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்ப அது போதும் ப்ரோ, ட்ரீஸா இருக்குல்ல அப்படி இப்படி கேட்டா அதுதான் கிடையாது. நான் சொன்னது ஆவரேஜா ஒரு பர்சன் ஒரு நாளைக்கு 2 to 3 pounds ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து எமிட் பண்றான்னு சொல்றான். இது ஆவரேஜ். சப்போஸ் அவன் வந்து ஓவரா யூஸ் பண்ற ஒரு பர்சன் இல்லைன்னா ஏதாச்சும் எரிக்கிற பண்டிகை வரும்ல, இப்போ தீபாவளி அந்த மாதிரி ஒரு பண்டிகை அந்த மாதிரி எதாவது வந்துச்சுன்னா அது வந்து 2x 3x மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல வந்து இருக்கிற ட்ரீஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு வாய்ப்பே இல்லை. அப்போ ஓகே, இப்பயே உடனே போய் நான் ட்ரீ ஆண்டா நட போறேன், மரம் நட போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கிளம்புனீங்கன்னா இல்ல. ஆக்சுவலா நம்ம எமிட் பண்ண கார்பன் டை ஆக்சைடு நியூட்ரல் பண்றதுக்கு இப்ப இருக்கிற மரமும் நம்ம இப்பயே போய் நான் மரத்தை நட்டு வச்சாலோ கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் வருஷத்துக்கே வந்து அது வந்து கட்டுப்படி ஆகாது. ஸோ அதை வந்து சரி பண்றதுக்காக தான் இப்போ வந்திருக்க ஒரு புது ரிசோர்ஸ். ஆக்சுவலா அது என்னன்னா லிக்விட் ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து லிக்விட் ட்ரீஸ்ன்னு சொல்றதை விட லிக்விட் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்றேன், ஒரு 600 லிட்டர் கிளாஸ் 600 லிட்டர் பிடிக்கக்கூடிய ஒரு கிளாஸ்ல தண்ணியும் மைக்ரோ ஆல்கைஸும் ஆட் பண்ணா போதும், அது வந்து ஒரு லிக்விட் ட்ரீயா வந்து மாறிடும். மைக்ரோ ஆல்கைஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஃபோட்டோ சிந்தசிஸ் பண்ணும்ல, லைக் நார்மலாக பிளான்ஸ் பண்ணுற மாதிரியே வந்து சூரிய ஒளியிலிருந்து அதுக்கு தேவையான அந்த ஃபுட்டை அதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் ஃபோட்டோ சிந்தசிஸ். ஸோ அந்த ஃபோட்டோ சிந்தசிஸ் பண்ணும்போது ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகும். எப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை உள்ள எடுத்துட்டு ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த மைக்ரோ ஆல்கைஸ் எதுக்காகனா விச் இஸ் ஹெல்ப் டு கன்வெர்ட் தி கார்பன் டை ஆக்சைடு டு ஆக்சிஜன். இதுதான் அதோட பேசிக்கான பர்பஸ். இது வந்து எதுக்கு ஈக்குவல்னா, ஒரு சின்ன கம்பேரிசனுக்காக சொல்றேன். 10 வருஷம் பழமையுள்ள ஒரு மரம், எப்படின்னா ஒரு மரத்துக்கு 10 வயசு இருக்கிற ஒரு மரத்தை வந்து நம்ம 2 எடுத்து வச்சுக்கலாம். இது 2 மரம் ஈக்குவல் டு ஒரே ஒரு டேங்க் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய லிக்விட் ட்ரீ. அதாவது 2 மரம் பண்ண வேண்டிய வேலையை ஒரே ஒரு லிக்விட் ட்ரீ வந்து பண்ணும். நல்லா இருக்கே, சாப்போ எல்லா மரத்தையும் வெட்டிட்டு இதுக்கு பாரத்துக்கு இதை வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஸோ அதுக்காக தான் வந்து போன வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதை போய் செக் அவுட் பண்ணி பார்க்க பாருங்க, டைம் இருந்தா. அதில் ஒரு 5 நிமிஷம் காய்ச்சி முடிச்சுன்னு கத்திட்டு இருப்பேன். இதனால இந்த மரம் வந்து இம்பார்ட்டன்ட், லிக்விட் ட்ரீஸ் இருந்தாலுமே மரம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் ஒரு 5 நிமிஷமா கத்திருப்பேன். ஸோ அதை செக் பண்ணி பார்க்கணும்னா இருந்தால் பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இல்லைன்னா இந்த இடத்துல ஐ பட்டன் நீங்கள் தரேன். எனக்கு ட்ரீஸ் வந்து ஆக்சிஜன் கொடுத்தாலும் மேக்ஸிமம் 80% ஆஃப் த ஆக்சிஜன் வந்து ஓஷன்ல இருந்தா கிரியேட் ஆகுது. எப்படி அந்த மைக்ரோ ஆல்கைஸ் எல்லாம் சொன்னல, இங்க என்ன பண்ணுதோ அதே தான் அவங்க ஓஷன்லயும் பண்ணுது. அந்த இடத்துல ஓஷன்ல வந்து மைக்ரோ ஆல்கைஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுதான் வந்து டோட்டலா நம்ம வேர்ல்டுக்கே வந்து ஆக்சிஜன் சப்ளையர் மாதிரி கிட்டத்தட்ட புரியறதுக்காக சொல்றேன். ஸோ 80% ஆஃப் த ஆக்சிஜன் வந்து ஓஷன் தான் கிரியேட் ஆகுது. என்னதான் அப்படி இருந்தாலும் ட்ரீஸ் வந்து நமக்காக மட்டும் வந்து, அதாவது ஹியூமன் பீயிங்ஸ்க்காக மட்டும் அந்த ட்ரீஸுங்கிறது ஒன்றும் இல்லை, பல பறவைகளுக்காக, பல விலங்கு அதை நம்பி தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் நம்ம தான் வந்து இந்த மரம் தேவையில்லை அப்படின்னு நினச்சி கட் பண்ணாலும், அதாவது மரத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் நிறையா இருக்குன்னு நினச்சி கட் பண்ணாலும், அதை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்க பறவைகள், விலங்கு, அப்புறம் நிறையா நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்குற அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக கட் ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல மரம் இல்லாமல் இருந்தால் நம்மளால ஆக்சுவலாக நிறையா விஷயம் வந்து நம்மளால சுத்தமாக மரம் இல்லைன்னா நம்மளை இமேஜின் பண்ணி பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகணுன்னா கூட ஒரு ப்ளசன்ட் ஃபீல் வரணும்னா நம்ம இயற்கை தேடி தான் நம்ம வந்து மைண்டு ஆக்சுவலாக போக ஆரம்பிக்கும். அதை தான் நம்ம விரும்புவோம். எங்கேயாச்சும் நம்மளுக்கு ஃபீல் விட்டா நம்ம எங்கேயாச்சும் போய் பார்க்கணும், விசிட் பண்ணணும்னு நினச்சாலே ஹில்ஸுக்கு போகிறதா இருக்கும், இல்லைனா எங்கேயாச்சும் வெளியே போகிற மாதிரி இருந்தாலுமே வந்து நம்ம இங்கே நேச்சுரல் பார்க்க தான் எங்கேயாச்சும் வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துலேயே மரத்தெல்லாம் இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்மளுக்கும் வந்து அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ I'll catch you up in another content, and this is Dinesh signing off.